கோவை மாவட்டம் குட்டையூர் அருகே பள்ளி பேருந்து மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 5 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு தினசரி தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் நீக்கிட்டு வராங்க. இந்த நிலையில் தனியார் பேருந்துகள் காலை மற்றும் அதாவது மாலை நேரங்களில் டைமிங் காரணமாக கூடிய அதிவேகமாக இயக்கப்பட்டு வருவதால தொடர்ந்து மேட்டுப்பாளையம் மற்றும் சாலையில விபத்து ஏற்படுவது தொடர்கதையா இருந்துட்டு வருது. இந்த நிலையில இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை காட்சி வந்த காரணத்தினால சாலையில இந்த நிலையில மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை நோக்கி புறப்பட்ட விஜயகுமார் அப்படிங்கிற தனியார் பேருந்து அதனுடைய ஓட்டுநர் அஜாக்கிரதையாக பேருந்து இயக்கியிருக்காரு. அப்போது காரமடை பகுதியில் செயல்பட்டு கிறிஸ்டின் பள்ளி ஸ்கூல் பஸ் மேல அமர்ந்திருக்காரு. அப்போது குட்டையூர் அருகே சென்று கொண்டிருந்த போது பள்ளி பேருந்துல அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதினதுல பள்ளி பேருந்துல பயணம் செஞ்ச 3 மாணவர்கள் மற்றும் ஒரு மாணவி அவங்க லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் அவர்களுக்கு அங்க முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது பாத்தீங்கன்னா கோவை மற்றும் மேட்டுப்பாளையம் சாலையில தனியார் பேருந்துகள் ரேஸ் ஓட்டுவது போல பேருந்துல இயக்குவதால விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தற்போது இந்த தனியார் பள்ளி பேருந்து அதிவேகமாக மோதக்கூடிய இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.